வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கமெண்ட்டில் வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் சம்பளம் வாங்கின உடனே முதல் செலவாக எதை பண்ணுவீங்க? கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முருகன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துவார். சம்பளம் வாங்கிய உடனே முதல் செலவாக உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டு, சிறு பகுதி, அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், 100 ரூபாயாக கூட இருக்கலாம், நீங்கள் முருகனுக்காக எடுத்து வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கோ அல்லது சிறிய கோயில்களுக்கோ, பெரிய கோயிலுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. சிறிய கோயில்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம். அது வந்து அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை, அப்படி அது பெரிய அமௌண்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பருப்பு அந்த மாதிரி எண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா திருநீர், குங்குமம், சந்தனம் அந்த மாதிரி பூஜை ஐட்டங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்படியும் முடியலை அப்படின்னா புக்கு, வேல்மாறல் புக்கு, கந்தசஷ்டி புக்கு, 10 புக்கு, 5 புக்கு, 20 புக்கு உங்களால் முடியும்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கி நீங்கள் பண்ணலாம். நான் வந்து எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன்னா, அன்னதானம் டைமில் என்னால் முடிஞ்சால் நான் வாங்கி கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா மாதத்தில் நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் சம்பளம் போட்ட உடனே நாங்கள் வேல்மாறல் புக்கு, இப்போ ஒரு 4-5 மாதமாக தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கோம். வேல்மாறல் புக்கு வாங்குவோம். இல்லைன்னா கந்தசஷ்டி புக்கு வாங்கி நான் அந்த கோயிலில் நான் போகிறப்ப எனக்கு தோணுனவங்களுக்கு நான் கொடுப்பேன். இடையில வந்து திருநீர், குங்குமம் நான் வாங்கி கொடுப்பேன். இது வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஏன்னா முருகன் வந்து நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்க மாட்டார். நம்மளோட மனசை தான் பார்ப்பார். நம்ம முருகனுக்கு செய்யணும்னு நினச்சாலே அவர் நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவர் முருகர். அதனால் நீங்கள் வந்து ஐயோ நமக்கு நிறையா தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம மனசை தான் அவர் பார்ப்பாரு. உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் எது வேணாலும் முருகனுக்காக நீங்கள் செய்யலாம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கிறிஸ்டின்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. மாதம் சம்பளம் வாங்கிய உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் வாரத்தில் அந்த காணிக்கை வந்து கடவுளுக்காக அவங்களால முடிஞ்ச அளவு அவங்க 3ல் 1 பங்கு அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி இல்லை, ஏதாவது முடிஞ்ச அளவு அவங்களால ஒரு காணிக்கை எடுத்து அவங்க கடவுளுக்குன்னு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. மாதம் மாதம் அது கடவுளுக்கு கொடுத்துட்டு அப்படி போக முடியலன்னா கூட எடுத்து வச்சுட்டு தான் அவங்க செலவே பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்மளும் இதை ஃபாலோ பண்ணணும். முஸ்லீம்ஸ் கூட நம்ம பள்ளிவாசல் அந்த மாதிரி ரம்ஜான் டைமில் அந்த மாதிரிலாம் அன்னதானத்துக்கு அந்த மாதிரிலாம் அவங்களும் கொடுப்பாங்க காணிக்கையாக. நம்மளும் இதை வந்து ஃபாலோ பண்ணால் உண்மையிலே ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா, நீங்கள் முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது துணி எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் கோயிலுக்கு அப்படின்னு நம்ம முருகனுக்கு பண்ணும்போது அது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் மனசில். ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். ஏன்னா நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக தான் இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு முன்னேற்றமே இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, பணத்தை பார்க்கக்கூடாது. நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம முருகனுக்கு செய்கிறது அதை வந்து ஒரு 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 காணிக்கையாக தான் நம்ம பார்க்கணும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம முருகனுக்கு செய்வோம். கண்டிப்பாக அவர் ஏற்றுக்குவார். இனி இவ்வளோ தான் கொடுக்கணும், அவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்லாம் அவர் கண்டிப்பாக நினைக்க மாட்டார். நம்மளோட மனசுலேருந்து வர அன்பை தான் நம்ம பார்ப்பாரு. இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா உங்களோட பொருளாதார பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனை தீரும். ஏன்னா நான் இதை வந்து நான் இந்த செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா மனசில் ஒரு திருப்தி இருக்குது. அந்த புக்கு வந்து மெயினாக வந்து நான் வந்து புக்கு தான் வாங்கி கொடுப்பேன். அது வந்து எனக்கு முடிக்கிற டைமில் தான் மற்றது நான் திருநீர், குங்குமம் எப்பாவது கடைக்கு போகிறப்ப தான் நான் வாங்கி கொடுப்பேன். ஆனால் அந்த புக்கு வந்து மாதம் சம்பளம் வாங்கிய உடனே நான் முதல் வேலையாக 10 புக்கு, இல்லை 10 கந்தசஷ்டியோ 10 வேல்மாறல் புக்கோ அந்த மாதிரி வாங்கி நான் கோயிலுக்கு போகிற டைமில் நான் கொடுப்பேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கமெண்டில் வந்து நீங்கள் எந்த விஷயத்த தானமாக நீங்கள் கோயிலுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். பெரிய கோயில்களுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன கோயிலில் கூட நம்ம செய்யலாம். ஏன்னா அந்த மாதிரி கோயில்கள், பராமரிக்க முடியாத கோயில்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி கோவில்களுக்கு தான் இந்த சிறு சிறு உதவிகள் நம்ம தேவைப்படும். கண்டிப்பாக சிறு சிறு உதவியை நம்ம இதை போய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது யோசிக்காதீங்க. ஆனால் கடவுள் நம்மளோட அன்பை தான் பார்ப்பாரு. முருகன் நம்மளோட அன்பை தான் பார்ப்பாரு. நம்ம உண்மையிலே கொடுத்தோன்னா
கண்டிப்பாக நமக்கு அள்ளி கொடுப்பாரு முருகன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பயனடைஞ்சது போல் நீங்களும் பயனடைங்க. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி.